மத்திய கிழக்கில் ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகளில் அமெரிக்கா பாரிய வெற்றியை அடைந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் அவசரமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த விடயத்தை உத்தியோகபூர்வ புள்ளி விவரங்களை வெளியிட்டு குறிப்பிட்டுள்ளதாக சர்வதேச செய்தி நிறுவனங்கள் இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளன. 7,000 இலக்குகள் அளிக்கப்பட்டுள்ளன. ஈரானிய ஆட்சியால் ஏற்படும் அச்சுறுத்தலை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் அமெரிக்க ராணுவம் தனது முழு பலத்தையும் பிரயோகித்துள்ளதாக தெரிவித்த ட்ரம்ப், நாம் ஈரானிய ராணுவத்தை முற்றாக அழித்துவிட்டோம் என குறிப்பிட்டுள்ளார். மோதல் ஆரம்பித்ததில் இருந்து இதுவரை ஈரானின் 7,000க்கும் மேற்பட்ட இலக்குகள் தாக்கப்பட்டதாகவும் அவற்றில் பெரும்பான்மையானவை ராணுவ மற்றும் முக்கிய வர்த்தக மையங்கள் எனவும் அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். ஈரானின் பிரதான ஆயுதங்களான பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்கள் தற்போது 90 வீதத்தாலும், ட்ரோன் தாக்குதல் 95 வீதத்தாலும் முற்றாக குறைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த ஆயுதங்களை தயாரிக்கும் ஆலைகளையும் அமெரிக்க படைகள் அளித்து வருவதாகவும், நேற்றைய தினம் மாத்திரம் 3 பாரிய தொழிற்சாலைகள் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 2.5 வாரங்களில் முன்னெடுக்கப்பட்ட தொடர்ச்சியான தாக்குதல்களின் விளைவாக ஹார்முஸ் ஜலசந்தி மற்றும் வளைகுடா கடற்பரப்பில் ஈரானுக்கு சொந்தமான 100க்கும் மேற்பட்ட கடற்படை கப்பல்கள் அமெரிக்காவினால் மூழ்கடிக்கப்பட்டுள்ளதாக ட்ரம்ப் தனது அறிக்கையில் மேலும் தெரிவித்துள்ளார்.